வாழ்க்கையில வந்தது. நர்வ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. நர்வ் ட்ரெம்மர் மாதிரி வந்துச்சு. அதான் நடுக்கம். இந்த 5 மாச குழந்தைகளுக்குலாம் தலை 5 மாசம் 1 மாச குழந்தையில எப்படி தலை ஆடும் அந்த மாதிரி இந்த கழுத்து எனக்கு ஆட ஆரம்பிச்சிச்சு. இங்க இருந்து கால்ல இருந்து கீழே தலையில இருந்து ஃபுல்லா ஆடும். அப்படியே உடம்பு அப்படியே ஆடும். அந்த நடுக்கம் இன்னும் கூட எனக்கு இருக்கு. அப்போ அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுலதான் நான் அதுல ஒரு ஊழியம் செய்துட்டு இருந்தோம். 37வது வயதுல நான் ஊழியத்துக்கு 36வது வயதுல நான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அப்ப கர்த்தர்கிட்ட ரொம்ப அழுதேன். அப்போ என் படுக்கையில தான் இருந்தேன். என் பையன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அவனே வீடை பூட்டணும், அவனே போகணும். என்னால ஏச்சே நடக்க முடியாது. அப்படி நடுவும் உடம்புலாம் ஆடினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஆடிச்சு நடுக்கம். அப்போ அந்த நிலைமையில கர்த்தர் நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அதாவது ரொம்ப நாள் தேடி, அதாவது உடனே ரிப்ளை எல்லாம் யாருக்கும் வராது. ஒரு 3-4 மாசம் அழுது ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. 3 வார்த்தை சொன்னார். மறக்க பண்ணுவேன், மாற பண்ணுவேன், மறைய பண்ணுவேன். அந்த வார்த்தையை பாருங்களேன், நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதிர்ந்து போனேன். அந்த வார்த்தை எங்க இருக்கு? அந்த மாதிரி ஒரு வார்த்தை. நான் மறக்க பண்ணுகிறவர், மறைய பண்ணுகிறவர். இன்னைக்கு என்ன அந்த வியாதியில இருந்து மறைய பண்ணி மறக்க பண்ணி என்ன நிக்க வச்சிருக்காரு உங்க மத்தியில. அதுக்கப்புறம் அதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.